ஹலோ மக்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிடலாம். ஸோ அந்த அரிசி எப்படி வருது சொல்கிறோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த அரிசி உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உழுதல். ஸோ அதுக்கு முன்னாடி விவசாயிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு ஏறு தான் ஓட்டுவாங்க. ஸோ எப்படின்னா மாடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து 2 மாடு இருக்கும். ஸோ அதை பற்றி மாட்டு ஓட்டுவாங்க. ஸோ விவசாயியால் முடியாது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா கை டிராக்டர் மாதிரி ஒன்று வந்துச்சு. கை டிராக்டர்னால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 1 லட்சம் பக்கம் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரே வந்து ஓட்டிக்கலாம். ஸோ செலவு கம்மி தான் அப்படின்ற ஒரு மெத்தடில் கை டிராக்டர் வந்துச்சு. ஸோ விவசாயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப தொலைவாக நடக்கணும். ஸோ கால் கீழே வலிக்கும். ஸோ முட்டி பாதம் வலிக்கும். ஸோ பேக்கில் வலிக்கும். ஸோ கீழே அடிப்பாதம் கோடு போட்டுரும். முள் எதிர்த்து இந்த கீச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விவசாயியாக இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்போ தெரியும் விவசாயியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுக்கப்புறம் விவசாயிக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உட்காந்து ஓட்டுற மாதிரி டிராக்டரில் வந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்குலாம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க. எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வருது. அதுக்கப்புறம் மூவிங் டிராக்டரில் கொஞ்சமாக தான் இப்போ 2 வருஷமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட். டிஸ்கிரிப்ஷனில் ஸோ பார்ட் 1 பார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இருக்குது, சரிங்களா? ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு ரொம்ப ஈஸியாக படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியும். ஸோ அதை மேனிஃபிகேஷன் பண்ணுறவங்க, அது உற்பத்தி பண்ணுற விவசாயியை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயி இந்த 2வது பார்ட் இந்த வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஸோ எவ்வளோ செலவாகும், அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத. ஸோ இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ மாடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதில்லை. ஸோ மாட்டு ஏறி நின்றுச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது. ஏழைங்க கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு மாறும். அன்னைக்கு அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாக. கை டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஓட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு 3000 ரூபாய் கிட்ட செலவு கிட்ட வரும். சரி, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓட்டுற மாதிரி டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7000 ரூபாய், ஒரு ஏக்கருக்கு ஒரு 7000 ரூபாய் பக்கம் வரையும் ஓட்டுறாங்க, சரிங்களா? ஸோ விவசாயி இவ்வளோவும் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ மெயின் டாப்பிக்கான அபவுட் டார்க் சைடு. ஸோ இவங்களுடைய பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க இந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கும். அதுக்கு தான் அது முக்கியமான கண்டென்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அந்த சேத்துல அவங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. ஸோ எடுத்துக்காட்டு பாம்பு இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது எதனா கடிக்கலாம், என்ன வேணா ஆகும். அதை பற்றி அவங்களுக்கு கவலை எல்லாம் உழுதல் செய்வாங்க. ஸோ ரிஸ்க் இருந்தும் அவங்க செய்வாங்க. இதுதான் விவசாயம். அந்த வேலை நம்ம இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் அவங்க ரிஸ்க் பண்ணுறாங்க, சரிங்களா? தேங்க்யூ. விதைச்சாதான் சோறு கிடைக்கும் நீ சொல்லி தரணும். அப்பதான் விவசாயி வாழக்கூடிய நிலை இந்த தமிழகத்துல வர